வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்களோட தோட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி உண்டு தானே. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்குல புட்டை வச்சு காட்டியிருக்கிறோம். உண்மையிலேயுமே அது ஒரு அருமையான சாப்பாடாக இருந்தது. மரவள்ளிக்கிழங்கு முடிகிற கடையில் நாங்கள் எங்களோட தோட்டத்துக்கிழங்க வச்சு வடை தான் சுட்டு காட்ட அப்புறம். அப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு பிடுங்குறது காட்டலாம் போச்சு என்னென்றால் நாங்கள் அப்படியே பிடிங்கொண்டு நிற்க மழை வந்துட்டு அதால் நிறைஞ்சு போய் வந்துட்டோம். அதால் இந்த பிடுங்குற காட்சியை காட்டலாமல் போச்சு. திரும்பவும் பிடுங்கினா அநியாயம் தானே. அப்போ நாங்கள் பிடுங்கினதை வச்சுக்கொண்டு வடை சுட அப்புறம். அப்போ நாங்கள் இயற்கை காட்சியை அப்படியே பார்த்து ரசித்து கொண்டு மரவள்ளிக்கிழங்கு வடை சுடுவோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு வடை செய்ய தொடங்க அப்புறம் முதல் கிழங்கு நல்ல கிழங்காக எடுக்க வேணும். நாங்கள் இந்த நார்கள் ஒன்றும் இல்லாத கிழங்காக எடுக்க வேணும். புட்டுக்கும் அப்படித்தான். அதே மாதிரி நார் இல்லாத கிழங்காக எடுத்துருக்குறோம். நாங்கள் முதல் கிழங்குன்ற தோலை வடிவாக உரிச்செடுக்க அப்புறம் பாருங்கள், கிழங்கு நல்ல அந்த உள் தோல் பாருங்கள், நல்ல சிவப்பு தோலாக இருக்குது. நாங்கள் கிழங்கு பிடிங்கின உடனே இருக்கா கழுவிந்தாங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த மலைக்கையும் நினைஞ்சபடியாக அப்படி சேறு சுரியெல்லாம் பிறண்டுட்டபடியாக நாங்கள் ஒருக்கா கழுவி போட்டு எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா கத்தியால் ஒரு கீறு ஒருக்கா கீறி போட்டு இப்படி உடிக்கவே பாருங்கள் இப்படி வருது. இப்படி வந்துருக்கேன். இந்த தோலில் திருப்பவும் சொல்கிறேன், இந்த தோல் நாங்கள் காய வச்சு போட்டு இந்த காலத்தில் செய்யலை. என்னடா மழை காலம் தானே. இந்த தோலை அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு போட்டு நல்லா காய வச்சு போட்டு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். இந்த உள் தோல் இப்படியே நாங்கள் எல்லா கிழங்கின்ற தோலையும் உரிச்செடுப்போம். முதல் மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் உரிச்சு எடுத்துட்டோம். இனி நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக மரவள்ளிக்கிழங்கெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் இதை அந்த நடு நரம்பு இல்லாமலுக்கு நாங்கள் நல்ல வடிவாக சின்ன சின்னதாக வெட்டி எடுக்க போகிறோம். இந்த நரம்பு இல்லாமலுக்கு தான் நாங்கள் வெட்டி எடுக்கிறோம். பாருங்க, இது கறிக்கும் இப்படி தான் நாங்கள் வெட்டி எடுக்கிறது. நாங்கள் சின்ன சின்ன துண்டாக நல்ல வடிவாக வேர்கள் ஒன்றும் இல்லாமலுக்கு வெட்டி எடுத்துட்டோம். இனி இதை நாங்கள் அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நாங்கள் உளுந்து வடை எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். எங்கள்கிட்ட ஆடுகள் அங்கே இருக்கிறபடி அம்மாவிட்ட இருக்கிறபடியாக இங்கே இல்லை, மிக்சிலாம் அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி என்னத்தில் என்னாலும் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நல்லா பட்டா அரைச்சா சரி. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு தேங்காய்ப்பூ பாதி தேங்காயிலையும் கொஞ்சம் குறைவான தேங்காய்ப்பூ திருவி எடுத்துருக்குறோம். அதையும் சேர்த்து தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதை அரைக்க கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அதுதான் இதில் விஷயம். என்னடா இதில் ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்குது எங்களுக்கு மரவள்ளிக்கிழங்குல. அப்படி அந்த ஈரழிப்பு தன்மையிலே நாங்கள் அரைச்சி எடுக்க வேணும். கொஞ்சம் தண்ணியும் பாவிக்கக்கூடாது இதுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கையும் தேங்காய்ப்பூவையும் நல்லா பட்டா அரைச்சி கொண்டு வந்திருக்கு. பாருங்க, இஞ்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்கள் உளுந்து அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கு. பாருங்க, நல்லா பட்டை அரைச்சி கொள்ள வேணும். நாங்கள் நார்மலாக மிக்சியில் அரைக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் சின்னனாகவே வட்டி போட்டு அரைச்சா எங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுடும். நாங்கள் இனி மரவள்ளிக்கிழங்குக்கு தேவையான பாருங்கள் கருவேப்பமிலே எடுத்துருக்குறோம். அதே மாதிரி உள்ளியெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். உள்ளி கட்டாயம் போட வேணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும். எல்லாம் முறிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். நாங்கள் அதே மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டால் உரைப்பாக இருக்கும் எங்களுக்கு. காம்பெல்லாம் உடைச்சி போட்டு நாங்கள் பச்சை மிளகாயும் கழுவி எடுக்க போகிறோம். நல்ல வடிவாக எல்லாத்தையும் கழுவி எடுப்போம்.
மரவள்ளி கிழங்கு வடைக்கு நல்ல சின்ன நாங்கள் அரிய வேணும். பாருங்க, மிளகாயை நாங்கள் 4 கீறி போட்டு நல்ல சின்ன அரிஞ்செடுக்க போகிறோம். பச்சை மிளகா வட்டி எடுத்துட்டோம். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நல்லா சின்ன வட்டி எடுப்போம். வெங்காயம் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற உள்ளியையும் நாங்கள் ஒரு சின்ன அரிஞ்சு எடுக்க போகிறோம். வெங்காயம் எப்படி அரிஞ்சமோ அதே மாதிரி உள்ளியையும் அரிஞ்செடுத்தா சரி. அதோடு பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற கருவேப்பம் இலையை உருவி போட்டு நாங்கள் அதையும் கொஞ்சம் சின்ன அரிஞ்சு விடுவோம். வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, உள்ளியெல்லாம் நாங்கள் சின்ன அரிஞ்சு எடுத்துட்டோம். இனி இதோட சேர்த்து குழைக்க போகிறோம். நாங்கள் முதல் சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். அதோட பார்த்திங்கன்னா உள்ளியையும் சேர்ப்போம். அப்படியே பச்சை மிளகாய் நல்லா சின்ன அரிஞ்சு வச்சுருக்கு, அதையும் சேர்ப்போம். அதோட கருவேப்பமிலை, வடைக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நல்ல வடிவாக குழைச்சி எடுக்கணும். நல்ல வடிவாக நாங்கள் குழைக்க வேணும். உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல வடிவாக சேர வேணும். அதோடு நாங்கள் மிக்சியில் அடிக்க ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். என்னென்னா தண்ணி கொஞ்சமும் விடக்கூடாது. தண்ணி தச்சில் விட்டால் நாங்கள் வெந்தாது தோசைமா மாதிரி வந்துடும், தண்ணித்தன்மையாக வந்துடும். இந்த வடை போட்டு எடுக்கல அதுங்களுக்கு நல்லா சின்ன வட்டி போட்டு நாங்கள் நல்ல வடிவாக அடிச்செடுத்து கொண்டாலே சரி. நல்ல வடிவாக நாங்கள் குழைச்சிட்டோம். இனி அடுப்பு மூட்டி வடை சுட தொடங்குவோம். அடுப்பு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம். இந்த தாஜிக்கெலாம் நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். வடை அதை விட சுடுறேன்னு தான் சொல்கிறேன். இந்த யானை வந்துட்டு எல்லா பறவைகளும் பறக்குது பார்த்தீங்களா, வடிச்சத்தம் கேட்டோன்னு. அந்த என்ன சொல்கிறது, கிளிகள், குருவியல், கொக்குகள், குரங்குகள் குளத்திருக்கிற மாதிரி. அது யானை வடி தான் போட்டிருக்கு போடாது. சத்தம் பெரிய சத்தமாக இருக்குது. சட்டி நல்லா சூடாகிடுது. நாங்கள் வடை சுடுறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் பாருங்கள் மரவள்ளி கிழங்கு வடை தட்ட போகிறோம். மரவள்ளி கிழங்கு வடையை நாங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தட்டி கொள்ளலாம். பெருசாக தேவையாண்டா கொஞ்சம் பெருசாக நாங்கள் தட்டி கொள்ளலாம். நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் இப்படியே மெதுவாக பிரட்டி விடுவோம். நல்லா வாசம் வருது. கொஞ்சம் பொரியட்டும் பாருங்க. மற்றது பொரியல் பாருங்க. இந்த வடைக்கு நாங்கள் கொஞ்சமும் மாவோ இல்லை அடிக்க ரவையோ, சில பேர் ரவை சேர்ப்பினா சும்மா நார்மல் வடைக்கு உளுந்து வடைக்கே சேர்த்துக்கொள்வினோம். ரவை சேர்க்கிறேன்டா சேர்க்கலாம். ரவை சேர்த்தா கொஞ்சம் நீங்கள் தண்ணி தன்மையாக அடிச்சிட்டிங்கன்னா ரவை சேர்த்தா கொஞ்சம் உருக்கமாகும். நாங்கள் எதுவுமே சேர்க்கல பாருங்க. தனியாக மரவள்ளி கிழங்கு தான். பொரியட்டும். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல் போட்ட வடை பொரிஞ்சிட்டுது பாருங்க.
நம்பர் எதுவும் எழுதி போட்டுருங்களா முதல் போடுங்க? இல்லை அது முதல் கொஞ்சம் நிறந்து கொண்டு வந்துடும் தெரியும் தெரியுதுண்ணே. நல்ல வடிவாக எண்ணெயை நாங்கள் வடித்து போட்டதுக்கப்புறம் ஆனால் நல்ல நிறமாக இருக்குது, நல்ல வெள்ளை தானே. இப்போ பொரிஞ்ச உடனே பாருங்கள் நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. வாசம் வருது, அதுதான் பாருங்க. உளுந்து வடை மாதிரியே நல்ல வாசம் வருது. நாங்கள் மரவள்ளி கிழங்கு வடை எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் வடையும் சுட்டு பிளேண்டியும் ஊற்றி கொண்டு வந்து வச்சிருக்கேனே. உண்மையாக தான் இந்த பின்னேற நேரம் மழை நேரம், இப்போ மழையெல்லாம் இருட்டி கொண்டு அங்கால எங்கேயோ மழை பெய்யுது. இங்கே வர முன்னே நாங்கள் இந்த வீடியோ முடிக்கணும்னு தான் அவசரமாக செய்தது. நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். என்ன மரவள்ளி கிழங்கு வடையும் நல்ல சுட சுட பிளேண்டியும். மேலே நல்ல முறுமுறுப்பாக இருக்கு, ஆனால் பஞ்சு மாதிரி கடி ஓடுது. ஆனால் உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சு நல்ல ஒரு சொப்டா பொறுமி கொண்டு வந்திருக்கேன். அடிச்ச உடனே நல்ல நல்ல பட்டா அரைப்பட்டது தானே. தோசமாக ஞாபகம் தான் வந்தது எனக்கு. இந்த முறுமுறுப்புக்காகத்தான் நாங்கள் தேங்காய்ப்பு சேர்த்துனாங்க. நல்ல முறுமுறுப்பாக இருக்குது, மேல் தோல் வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட 3வது கூட சாப்பிட்றேன் டக்கு டக்குண்டு. ஏனென்றால் அந்த கடிக்கக்குள்ள மட்டன் நல்ல முறுமுறுப்பாக இருக்குது, அங்கால உள்ளுக்க போக சும்மா அப்படியே கரைஞ்சி கொண்டு போகிற மாதிரி போகும். உண்மையே நல்ல ஒரு அருமையான சாப்பாடு மேடம். நீங்களும் மரவள்ளி கிழங்கு கிடைக்க இப்படி செய்து பாருங்க. கணக்கில் செய்யாடிக்கும் ஒரு கொஞ்சமாக எடுத்து, ஒரு கிழங்குண்டாலும் எடுத்து நான் கொஞ்சமாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பழமையாக பருப்பு வடை உளுந்து வடை தான் கூடுதலாக என்ன வீடுகளில் செய்கிறது. நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் இப்படி செய்து பாருங்க, ஒரு வித்தியாசமான சாப்பாடாக இருக்கும். உண்மையிலேயே பின்னரங்களில் சாப்பிடுங்க. இப்போ 4-5 பேர் எல்லாரும் வீட்டில் உள்ளாக்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் உண்மையாகவே. அதுவும் டீயை விட இதுக்கு பிளேண்டி தான் எல்லாம். உண்மையிலேயே அருமையான ஒரு வடைன்னு தான் சொல்லணும். என்ன இதை பார்த்து நீங்களும் செய்து பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போமோ? அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.